கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பலாப்பிஞ்சை சைஸ் பண்ணி வெட்டி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு பலாப்பிஞ்சு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறமா தயிர், கரம் மசாலா, வத்தத்தூள், லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கடல் பாசி, பிரியாணி இலை, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்து வதக்கிக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிடலாம். அப்புறமா கரம் மசாலா தூள், வத்தத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தயிரும் லெமனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ ஊற வச்சு வச்சிருக்கிற பலாப்பிஞ்சை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். 1/4 உலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கலந்துக்கிடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 3 விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சைவ மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி.